இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. திரையுலகில் வசனகர்த்தாவாக அறிமுகமாகி இன்று ரயில் படத்தின் மூலம் இயக்குனராக தடம் பதித்திருக்கும் பாஸ்கர் சக்தி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ரைட்டர் அண்ட் டைரக்டர் பாஸ்கர் சக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க விருந்தினர் பக்கத்துல உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கும் சமீபத்துல ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். ஸோ சமீபத்துல ரெயில்ன்ற படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க, ரொம்ப நன்றி. சூப்பரா போயிட்டு இருக்கு சார். தியேட்டர்ல பயங்கரமான வரவேற்பு இருக்கு நம்மளுடைய ரயில் திரைப்படத்துக்கு. இருந்தாலும் முதல் கேள்வியே நாங்க இதை வைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வடக்கன் அப்படின்ற ஒரு டைட்டில், எப்ப வடக்கன் ஒரு படம் வரப்போதுப்பா, ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்தது அந்த வடக்கன் அப்படின்ற வார்த்தைக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருந்த சமயத்துல இல்ல வடக்கன் இல்ல அது ரயில்னு வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்குல்ல இந்த வடக்கன் அப்படின்ற ஒரு டைட்டில் கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி சார் அதை வைக்கலாம்னு முடிவு பண்ணீங்க நீங்க? இல்ல, ஆக்சுவலாக வைக்கும்போது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கல. மனதார நான் நினைக்கவே இல்லை. நான் ஊர் பக்கம்லாம் இவங்களை வடக்கன்னு சொல்றது பழக்கமா இருக்கு. வெகுஜன மக்கள் மத்தியில் புழக்கமான வார்த்தை. அந்த வார்த்தையை டைட்டில் வைக்கும்போது கேட்சியா இருக்கும், ஈஸியா கனெக்ட் ஆவாங்கிறதுக்காக அதை வச்சேன். ஒரு வருஷம் ஆச்சு வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டெல்லாம் போச்சு. ஸோ வடக்கன்கிற பேரில் தான் அது பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நல்லா பரவலாகவும் சென்று அடைஞ்சிருச்சு. பட் சென்சார் அதை அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. சென்சார் நீங்கள் இதை பண்ணாதீங்க, ஏன்னா வடக்கனுங்கிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாராரை பிரித்து சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி பிரிக்கக்கூடாது. நம்ம வடக்கு தெற்குங்கிற பிரிவு நிறக்கூடாது. வெகு மாஸ் மீடியாவில் அதை நீங்கள் சொல்லும்போது அது தவறாலாம் பயன்படுத்தப்படும், தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுத்துட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை. வேற ஒரு டைட்டிலுங்கும் போது பல டைட்டில்களை யோசிச்சு கடைசியில் ரயில் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வந்துட்டோம். உங்களுடைய ரயில் படத்தினுடைய ரயில் பயணம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. ரொம்ப மனதுக்கு நிறைவான ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் சினிமா டைரக்ட் பண்ணுறேன். நான் சினிமாவில் 20 வருஷமாக இருக்கேன். பட் டைரக்ஷன் லேட்டாக உள்ளே வந்திருக்கேன். இவ்வளவு தாமதமாக உள்ள வரும்போது நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளர், அதுக்கான பொறுப்பு இதெல்லாம் இருக்குது. நான் சொசைட்டியோட 1,00,000 பேரோட நான் பேச போகிறேன் இந்த சினிமா வழியாக. இந்த கருவை தேர்ந்தெடுத்து அதை நல்ல விதமாக நான் சொல்லியிருக்கேன். மக்கள் அதை ரொம்ப ரசிக்கிறாங்க, ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒன்றி பேசுகிறாங்க, பாராட்டுறாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருது. சமூகத்தில் மிகவும் அறிவாளிகளாக, அறியப்பட்டவங்களா, பண்பட்டவர்களா, உயர்ந்த மனிதர்கள் இருக்காங்களா, அவங்ககிட்ட தான் எனக்கு நிறைய பாராட்டுகள் வரும். அவங்க பாராட்டும் போது அடடா நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம்னு நிறைவாக இருக்குது. மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான வரவேற்பு வருது சார்? ரொம்ப நெகிழ்ந்து கண் கலங்குறாங்க. குறிப்பாக இடைவேளைக்கு அப்புறம் அவங்க ஒரு நண்பர்லாம் ரொம்ப பெரிய மனிதர், அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டரில் நான் 4 முறை மனசுக்குள்ளே விசும்பி அழுதேன். அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இந்த படம் என்னை கனெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாரு. அதை விட பெரிய பாராட்டு இருக்க முடியும்னு எனக்கு தோணலை, இல்லையா? அது மனம் நெகிழ்ந்த அன்போட கசிந்து வெளியில் வரும்போது நான் மனம் முழுக்க அன்போட வெளியில் வந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையோட என்ன வேணும் ஒரு கிரியேட்டருக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக சார். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அழகாக தொகுத்து ஒரு படமாக கொடுத்துருக்கீங்க. அப்படின்றப்போ இந்த படம் இந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சி நான் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்ற மாதிரினா என்ன விஷயம் சொல்ல நினைச்சீங்க சார் இந்த படத்து மூலமா? பேர் என்பதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். மனிதர்கள் எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மலாம் பெரிய ஆட்கள்னு. உண்மையில் நம்ம எப்படி ஒரு சிங்கமோ, எப்படி ஒரு புலியோ, எப்படி ஒரு பூனையோ, எப்படி ஒரு எலியோ, அது மாதிரி இன்னொரு உயிரினம் தான் மனிதன். பரிணாம வளர்ச்சியில் நம்ம இப்போ இப்படி உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் பேசாமல் இருக்குது. நம்ம அதுகளுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கோம். சிங்கம், புலின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். அதுங்களுக்கு பேர் கூட கிடையாது, அதுங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளும் ஒரு உயிரினம் தான். அடிப்படையில் அது ஒரு முக்கியமான விஷயம். உலகத்தின் உயிரினங்களில் பரிணாம வளர்ச்சி பெற்ற அறிவான உயிரினங்கள் நம்ம. அதை தாண்டின ஒரு பெரிய தகுதி இருக்கிறதா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியை அழிக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய சக உயிரியை வெறுக்கிறோம். எந்த ஒரு விலங்கும் அடிப்படை உணவு தேவை தவிர்த்து இன்னொரு விலங்கு வெறுக்காது. ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை வெறுக்காது, இல்லையா? பட் நம்ம வெறுக்கிறோம். அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது ஒரு ரைட்டராக. ஸோ அந்த கனவை சொல்லணும் அப்படின்ட்டு உலகின் பேரன்பை வலியுறுத்தணும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் பெரிய ஆசை தான், பேராசை தான். சரி, நம்ம இருந்து ஒரு படம் எடுக்கிறோம், அதில் இதை சொல்லுவோமே, என்ன கேட்டு போச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தோட நாட் எப்படி ஆரம்பிச்சது சார்? அது ஒரு டீ கடையில் ஆரம்பிச்சிச்சுங்க. நான் டீ ரொம்ப குடிப்பேன். அப்படி ஒரு டீ கடையில் 4 நார்த் இந்தியன்ஸ் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் டீ குடிச்சுக்கிட்டே பக்கத்தில் விட்ட சும்மா கேஷுவலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, இவங்க நம்ம ஊரில் ரொம்ப கூடுதலாக போயிட்டாங்க, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு, அடித்து விரட்டணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அப்படியே சுருக்குனுச்சு. ஏன்னா அவங்களுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி ஒரு கமெண்ட் வருதுன்னா இந்த மன உணர்வு ரொம்ப சிக்கலாக. வெறுப்பான. ஆமாம், இது ஒருத்தர் சொல்கிறா ஓகே.
இதை ஒரு 1000 பேர் சொன்னால் அந்த சமூகம் என்னவா இருக்கும்? அது தவறு இல்லையா? அப்படிங்கும்போது அது ஒரு விதை மாதிரி விழுந்துரும். இப்போ எப்பவுமே கதை எழுதும்போது என்னன்னா இப்படி ஒரு விதை விழுந்துரும் உள்ள, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது உருவான ஒரு விஷயம், அது ஒரு பழைய ஒரு இன்சிடென்ட் ஒன்று 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட், அதையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஓகே, ஒரு டீ கடையில் பிறந்த ஒரு கதை இந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி மீம்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாஸில் வந்து காட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும், ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அன்பை தாண்டிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற போது இது தப்பு அப்படின்றத சொல்லணும் அப்படின்ற கட்ஸ் எங்கேருந்து வந்தது சார் உங்களுக்கு? இல்லை, மனித இயல்பே அன்பு செய்யறதாங்க. இப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு தான் பார்க்குறோம். உங்களை நான் வெறுக்கிறதுக்கு ஒரு அவசியம் இல்லை, நீங்கள் என்னையும் வெறுக்கிறதுக்கும் ஒரு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு டீ கடையில் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஸோ நம்மளுடைய அடிப்படை பண்பு சக மனிதனை வெறுக்கிறதே இல்லை. ஏதோ சில காரணங்களால் மதம், மொழி, இனம், நாடுன்னு ஏதோ பிரிவினைகளை நம்மளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய அடிப்படை பண்பு இதுதான் அப்படின்னு சொல்ல விரும்பினேன் நான். அதுக்கு கட்ஸ் எல்லாம் தேவையில்லை. நம்மளாம் மனுஷங்கடா, நம்மளாம் அடுத்தவங்களை நேசிக்கணும்னு சொல்றது கட்ஸ் தேவையில்லை. அது நம்ம இயல்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அதுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணால் தானே எனக்கு வந்து ஒரு பயம் வரும், கட்ஸ் வேணும். நான் சொல்கிறது சரிதானே? அந்த தன்னம்பிக்கையும் அந்த ஒரு துணிச்சலும் வேணும்ல. அதுக்கு துணிச்சலே தேவையில்லை. அதான் சொன்னேன், இயல்பு தான் அது. ஸோ அதே மாதிரி ஒரு கதையும் ஒரு புதுவிதமான கதையை எடுத்துட்டு கொண்டு வந்துட்டீங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே புதுமுகங்களாக இருக்காங்க. அவங்கள எப்படி கொண்டு வந்தீங்க? ஆடிஷன்ஸ் தான். அதில் என்னெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் எனக்கு தேவைப்படுச்சு படத்தில். ஹீரோ 2 பேரும் தான் முக்கியமான பாத்திரங்கள். ஒருத்தர் வெறுக்கக்கூடிய பாத்திரங்கள் 2மே. காரணமே இல்லாமல் அவன் வெறுப்பான். அந்த மாதிரி தான். நான் டீ கடையில் பார்த்த ஆள் தான் அது. என்ன ஸோ அப்படி தேடும்போது நல்ல கண்கள், தீட்சணியமான கண்கள் கொண்ட ஒரு ஹீரோ எனக்கு தேவைப்பட்டான். அப்போதான் குங்குமராஜன் ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சான். அவன் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு, ஞானியுடைய பரீட்சாவில் இருந்தான். அப்புறம் கூத்துப்பட்டையில் இருக்கான். ஸோ கூப்பிட்டு பேசினேன், சரியாக இருப்பான்னு தோணுச்சு. அவன் வந்து கோயம்புத்தூர் சைடு, தேனி ஸ்லாங்குக்கு அவனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அவனை கொண்டு வந்தேன். இந்த வடக்கனுக்கு வந்து ஒரு நண்பர் ரெஃபர் பண்ணார், ரமேஷ் சந்திரான்னு. அவர் வந்து ஒரு பையன் இருக்கான், நீங்கள் கேட்குற மாதிரி இருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். பர்வேஸ் மஹ்ரூன்னு, காஷ்மீரி. வடக்கன்னா நிஜமான வடக்கவன். அவனை காஷ்மீரி. அவன் வந்து கொஞ்சம் கோயம்புத்தூர்ல தான் படித்தான் அவன், டிகிரி. ஸோ தமிழும் கொஞ்சம் தெரியும், நல்லா பாடுவான் தமிழில். ஸோ அவனை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அவன் பாடுற காரணத்தினால அந்த கதாபாத்திரத்திலே பாடக்கூடிய கதாபாத்திரமாக கொஞ்சம் மாற்றிட்டான் ஸ்கிரிப்டில். மாற்றிட்டு இப்போ படத்தில் அழகான பாடல்களை பாடுறான். அவன் தமிழ் பாடல் பாடுறான், ஹிந்தி பாடல் பாடுறான். படத்துலேயே சும்மா அப்படியே கேஷுவலாக பாத்ரூம் சிங்கர் மாதிரி பாடுவான். அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருக்கு படத்தில். மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வரப்போ வந்து ஒரு கமர்ஷியலான ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த படம் வந்து ஒரு மாபெரும் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் நம்ம வந்து அவங்கள நோக்கி தான் நம்ம போவோம். பட் புதுமுகங்களை வச்சு இந்த படம் பண்ணால் ஒரு சக்ஸஸ் வரும்னு எப்படி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு? அதுக்கான காரணம் என்ன? நான் கதையை நம்பினேன். இந்த கதையை வந்து சரியான நபர்கள் நடித்தா ஜெயிச்சிரும். தெரிஞ்ச முகங்கள் தேவையில்லை. தெரிஞ்ச முகங்கள் வந்தால் ஒருவேளை இந்த கதையோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இது இப்படியே வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால புதுமுகங்கள் நடிக்க வச்சேன். அது எவ்வளவு சரியானதுன்னு படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. குறிப்பாக வைரமாலான்னு ஒரு இதில் ஹீரோயின் வராங்கல்ல, அவங்கள வந்து நான் தேனி பகுதி பண்ணியிருந்தேன். அவங்கள செலக்ட் பண்ணேன். இந்த படத்தில் வர ஹீரோயின் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சும்மா டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரியான ஹீரோயினில் ஒரு லிவிங் கேரக்டர். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த பாத்திரமாகவே வாழ்ந்துருக்கு. நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிரமிச்சிருவீங்க. ஏன்னா புதுமுகம்னே நீங்கள் யாரையும் சொல்ல மாட்டீங்க. படத்தில் இவங்க வைரமலா மட்டும் இல்லை, படத்தில் ஒரு சீன் வர்றால் கூட எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்கன்னு உங்களால் சொல்லவே முடியாது. பல படங்கள் நடித்தவங்களை விட சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி வந்து ஒரு டீ கடையில் ஆரம்பித்த இந்த கதை திரைப்படமானது எப்படி சார்? அந்த கதையை சொல்லுங்கள் சார். அதான் அந்த பழைய இன்சிடென்ட்டையும் அதையும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி ஒன்று அதை பண்ணிடணும்னு எனக்கு தோணுச்சு. அகிலா ஸ்ரீதர் என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இதை தான் ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு சொன்னேன். அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் டெய்லி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் எழுதுவேன், மறுபடியும் அவங்க வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படியே உருவாகிட்டு வந்துச்சு. ஒரு 60% பண்ணிட்டோம். பண்ணால் இது ஷார்ட் ஃபில்ம் இல்லைன்னு தோணிடுச்சு. இது ஃபீச்சர் ஃபில்ம். ஸோ ஃபீச்சர் ஃபில்முக்கான சில விஷயங்களை உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை இன்னும் டெவலப் பண்ணணும். அந்த கதையை மறுபடியும் ரீவொர்க் பண்ணி அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிச்சு எங்களுக்கு. அப்புறம் தேனி ஈஸ்வரன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் இந்த கதையை சொன்னேன். அவர் ஃப்ரண்ட்லைன் கேமராமேன், மாமன்னன், நிறைய மலையாள படங்கள், நண்பர்கள் நேரத்து மயக்கம், மம்முட்டியோட படம், அந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் வருவாரான்னு தயக்கத்தோடு கேட்டு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக பண்ணுறேன்னு சொன்னார். அவர் வந்த பிறகு இந்த படத்தோடைய ஸ்கேல் கொஞ்சம் கூடிச்சு. அவர் சொன்னார், ஒரு நல்ல படம் எடுத்துருவோம் பாஸ்கர், கவலையே பட வேண்டாம், நம்ம சேர்ந்து பண்ணிடுவோன்ட்டு வந்துட்டார். வந்தவுடனே அந்த ஸ்கிரிப்டை இன்னும் செழுமைப்படுத்தினேன்.
உட்காந்து மாற்றி அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து 100% சிறந்த கதையாக மாற்றிட்டு குறிப்பிட்ட நாளில் ஒரே ஷெட்யூலில் ஷூட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட அழகாக பிளான் பண்ணி கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே. எவ்வளோ நாள் போச்சு சார் ஷூட்டு? ஒரு 27 அல்லது 28 நாள் இருக்கும். 1-2 வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சு 27 நாள் நினைக்கிறேன். ஓ, மொத்த படம் ஒரே ஷெட்யூல். ஆமாம். ஓ, அதே மாதிரி புதுமுகங்கள் வச்சு எடுக்கக்கூடிய இந்த படத்துல இந்த புதுமுகங்கள்ன்றப்போ அந்த ஆடிஷன் வச்சு தான் நீங்க எடுத்தீங்க. அப்படின்னாலுமே என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? நீங்க இந்த கொண்டு வந்த இந்த எழுதின கதையை வந்து கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்கு. இல்லை, அது ஸ்பாட்டில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஓரளவு அதை குறைச்சிட்டோம் அந்த கஷ்டத்தை. எப்படின்னா முக்கியமான காட்சிகளை முதல்ல ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோம் முக்கியமான சீன்ஸை மட்டும். ஸோ அதனால கொஞ்சம் சுலபமாக அமைஞ்சிருச்சு. சில சின்ன சின்ன கேரக்டர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க, மறந்துடுவாங்க, பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். கொஞ்சம் கூலாக பேசி சரி பண்ணி அதில் ஒரு குழந்தையெல்லாம் நடிச்சிருக்கு, அப்படியே வாழ்ந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கோம் பாப்பா தனிஷான்னு. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கு. நம்மளுடைய ஆட்டிடியூடு தான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக நம்ம ஃபீல் பண்ண வச்சோம்னா அவங்க நடிச்சிருவாங்க. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆள். உங்களுடைய படத்துல வந்து எல்லா கேரக்டருமே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து நாங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து நீங்க ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி மழை வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சாமே, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ற, வா நான் அவனை டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன்ல தூக்கி வச்சதா நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். டெய்லி இல்லை, ஒரு திடீர்னு நான் ஒரு 10-15 நாள் கழிச்சு ஆரம்பிச்சு டெய்லி குறிப்பிட்ட நேரம் பேஞ்சிட்டு போச்சு. 3ஆவது நாளும் பெயர மாதிரி இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் அப்படி ஒரு காட்சி இல்லை. நாங்கள் வந்து ஸ்கிரிப்டை பக்காவாக ரெடி பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு காட்சி கூட வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு போயிருக்கோம். ஆனால் அந்த மழை வருது. அப்போ வந்து நான் ஈஸ்வரன் நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். நான் சொன்னேன், ஈஸ்வர் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஜஸ்ட் டயலாக்லாம் கிடையாது, விஷுவலாக ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணி நம்ம ரெயின் எஃபெக்ட்லேயே பண்ணிடலாமா தானே, பண்ணிடுவோம் பாஸ் அப்படின்னாப்புல. பட் உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பேசும்போதே கடை ரெடி பண்ணி உள்ளே வச்சு ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி அந்த குழந்தையும் அந்த ஹிந்திக்கார பொண்ணு 2 பேரையும் ரெடி பண்ணி அப்படியே நடக்க வச்சு எடுத்துட்டோம். ஏன்னா ஈஸ்வர் கேட்டாப்புல, சார் பாஸ் ஸ்கிரிப்டில் எங்கே வைப்பீங்க தான் அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு இடம் இருக்குது, நான் வச்சிடுறேன்னு. அதை வச்சுட்டேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் அது தற்செயலாக ஆன் தி ஸ்பாட் டிசைட் பண்ணி டக்குன்னு பண்ண ஒரு ஷார்ட் சீன் அது. சார், அதே மாதிரி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சார். இருந்தாலும் வந்து ஒரு பாட்டியோட நடிப்பு வந்து உங்களுக்கு வந்து கட் சொல்லவே தோணாமல் அப்படி ஸ்டன்னாகி நிற்க வச்சதாமே, அதை பற்றி சொல்லுங்க சார். நீங்கள் வைரம் பாட்டின்னு நான் முதல்ல என்ன சொல்லப்போனால் ஷூட்டு அடுத்த வாரம் ஆரம்பிச்சது, பாட்டி கிடைக்கவே இல்லை. நான் வந்து அப்புறம் ஆடிஷனில் ஃபஸ்ட்டு டைம் அந்த பாட்டி ஒரு தடவை வந்துட்டு போச்சு. அப்போ நல்லா பண்ணலை, சொன்னால் வேணான்னு விட்டுட்டேன். 2வது மறுபடியும் அந்த பாட்டி வந்துச்சு. நானும் ஈஸ்வர் அப்போ இருக்கும்போது ஈஸ்வர் கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணி நல்லா பண்ணிச்சு. உடனே இந்த பாட்டியை தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வைரம் பாட்டின்னு படத்தில் காது கேட்காத பாட்டி அது. அப்படியே உயிரோடு நிற்கிது நம்ம கண்ணு முன்னாடி அந்த பாட்டி. ஒரு சீனில் வந்து அந்த குடிகாரன் அவன் வந்து வடை சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுருவான், குடிச்சிட்டு கிடப்பான். நல்ல நாள், முதல் நாள் கார்த்திகை தீபம், அடுத்த நாள் இப்படி கிடைக்கான். அந்த கோவத்தில் பாட்டி வரும், வந்துட்டு திட்டம் அவனை. நான் சொன்னேன், பாட்டி நீங்கள் உங்கள் பேரை மாதிரி அவனை திட்டுறீங்க, அவன் போயிட்டான், புலம்பிக்கிட்டே கூட்டுங்க அப்படின்னு. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தன்னால் புலம்புவாங்க வயசானவங்க. சரின்ட்டு ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 செகண்டு, ஒரு மேக்ஸிமம் 1 நிமிஷம் அதை பண்ணுவோம் அப்படின்னு நம்பிட்டு கேமரா ரோல் பண்ணிட்டு நாங்கள்லாம் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறோம். புலம்பிக்கிட்டே கூட்டிக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. ஃப்ளோவாக தங்குதடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. வார்த்தைகள் ரிப்பீட் கிடையாது, எந்த வார்த்தையும் ரிப்பீட் பண்ணல. என்னடா இப்படி இருக்க, இப்படி 4 வாரமாக செய்யறியாடா, இப்படி கிடைக்கியாடா, இப்படி வாரி எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்க, குடிக்கிறது நிப்பாட்டா, ஏன்டா தெருவா உண்டு கிடக்குன்னு அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது. எங்களால் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம் நாங்கள். என்னடா இவ்வளோ பிரமாதமாக நடிக்குது அப்படின்னு. கட் சொல்லவே தோணல. திடீர்னு இப்போ எல்லாம் என்னை பார்க்குறாங்க, கட் பண்ணலாமான்னு அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டேன். ஃபுல்லாக ஒரு 4 நிமிஷம் இருக்கும் ரோல் பண்ணி அதுவாக முடிச்சோடனே ஹோல் யூனிட்டு கைதட்டி பாட்டி ஹக் பண்ணி முத்தம் வச்சு எல்லோரும் பாராட்டிட்டு எடிட்டில் இந்த சீன் பயங்கர சேலஞ்சாக இருந்துச்சு. இதை ட்ரிம் பண்ணவே எனக்கு தோணலை, மனசே இல்லை. எடிட்டரே வந்து சார் நல்லா இருக்குது சார்னாரு. ஆனால் என்னென்னா 4 நிமிஷம் ஒரு சீன் தியேட்டரில் இதாகுது. ஸோ ரொம்ப மன வருத்தத்தோடு அதை ட்ரிம் பண்ணோம். அவ்வளவு பிரமாதமான ஆக்ஷன். அதாவது ஒரிஜினல் நடிகர்கள்னு இல்லை, அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து காமிங்கன்னு சொன்னால் வாழ்ந்து காமிச்சிடுறாங்க. இந்த படத்தில் நடிகர்கள்கிட்ட நான் அதை அப்படி தான் வேலை வாங்கினேன். உங்கள் லைஃப் இது, நீங்கள் இந்த பாத்திரம், இது உங்கள் வாழ்க்கை, என் முன்னாடி கொஞ்ச நேரம் வாழ்ந்து காமிங்கன்னு எல்லாரும் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஓகே சார், இந்த ஒரு சீனை வந்து எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எந்த ஒரு சீன் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது சார்? அந்த கணவன் மனைவி அடிப்பான், அப்போ வந்து அந்த இந்திக்கார பையன் வந்து விளக்குவான். அது கொஞ்சம் சிரமமான சீன் அது. ஏன்னா அந்த சீனுக்கு கொஞ்சம் மெனக்கட்டோம். அது ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ரிஹர்சல் பார்த்து. ஏன்னா கீழே வந்து கல் தர
அதாவது முற்றத்தில் வந்து கல்கள் பாவனை தர யாருக்காவது அடிபட்டுட்டா ஷூட்டிங்கில் இதாயிரும். கொஞ்சம் பயத்தோடையும் கவனத்தோடையும் அந்த சீன் ஒரு 2-3 நாள் ஈவினிங் ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல். ஆனால் உடனே கரெக்டாக எடுத்துட்டோம். நல்லா அது ஒன்றுமே கொஞ்சம் சிரமப்பட்டேன். மற்றபடி எந்த சீன் நான் சிரமமே படலை. ரொம்ப நல்லா எடுத்துட்டோம். நீங்க ஆடியன்ஸோட தியேட்டர்ல இந்த படம் பார்க்குறப்போ அவங்க கொடுத்த கமெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு அந்த சீன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த சீன் வந்துட்டு ரொம்ப கனெக்டா இருந்தது? இதில் துபாயிலேருந்து ஒருத்தர் வந்து நண்பர்களோட பேசுவார். துபாயிலேருந்து பொதுவாக கிராமங்களில் ஒரு கல்ச்சர் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தால் அவன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு கேட்பாங்க. ஃபாரின் சரக்கு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து வழக்கமாக இருக்குது நிறைய இடங்கள்ல. அது மாதிரி அவர் ஃபாரின் சரக்கு கொண்டு வந்தப்போ குடிச்சிக்கிட்டே பேசுவாங்க. பேசும்போது இந்த வாழ்கிறதுக்காக வேலை செய்ய இங்கே வந்திருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தை அவங்க பேசுவாங்க. அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப லயிச்சு நான் எழுதுனது. இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஆன்மாவே அந்த காட்சின்னு நான் நினைக்கிறேன். அந்த காட்சியில் நம்ம பேசுகிற வசனங்கள் தான் இந்த படத்துக்கு மூலமாக நான் வந்து சொல்ல விரும்பின செய்தி. தியேட்டரில் அந்த சீனுக்கு வந்து ஒவ்வொரு வசனத்தையும் ரசித்து கைதட்டுறாங்க. அந்த சீன் தான் நான் எழுதினேன். எனக்கு மன நிறைவான, அப்பா நம்ம சொல்ல வந்ததை சரியாக சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி கொடுத்த சீன் அது. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. எல்லாரும் அதை சொல்கிறாங்க, பாராட்டுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இல்லை வந்து இந்தியாவில் இருக்கவங்களா இருக்கட்டும், வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்குறது அப்படின்றத வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்றப்போ வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்கள நம்ம ஏன் ஏற்றுக்க மாட்டோம், இல்லை சில பேர் ஏன் முகம் சொல்லிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க சார். ஆக்சுவலாக வந்து படம் நம்ம பண்ண போகிறோம். இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தாலும் கூட படம் இதை பண்ண போகிறோம், இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எந்த இடத்துல உங்களுக்கு பிறந்தது சார்? ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேடியப்பண்ணையோடைய நண்பர் தான் ப்ரொடியூசர். அவர் தான் இதை பண்ணலான்னு சொன்னார். நான் அவர் கொடுத்தேன். அவர் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை இன்னும் வலுப்பட்டுச்சு. தேனி ஈஸ்வர் உள்ளே வந்தவுடனே அந்த நம்பிக்கை இன்னும் மெருகேறிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸாக உள்ளே வந்தாங்க. விக்னேஷ்னு ஒரு நண்பர், சக்கரவர்த்தின்னு ஒரு நண்பர், அண்ணாமலைன்னு ஒரு நண்பர், நாககுமார்னு ஒரு நண்பர், அகிலா ஸ்ரீதர் முதல்லேருந்தே கூட இருக்காங்க. அப்புறம் பாண்டின்னு ஒருத்தர். இவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நிறைய பேர் நண்பர்கள். இதில் ஒரு முக்கால்வாசி பேர், 1-2 பேர் தவிர. பிரதீப்னு ஒரு பையன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான டீம், நல்ல ஸ்கிரிப்ட், கம்ஃபர்டபுளான ப்ரொடியூசர், கரெக்டான ஷெட்யூல், எடுத்துகிட்டு வந்துடலாம், நடிகர்கள் எல்லாம் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிட்டாங்க அப்படின்னு இந்த நம்பிக்கை படிப்படியாக வலுப்பட்டுக்கிட்டே போச்சு. ஷூட்டிங் போயிட்டேன். சார், இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கணும், பெரிய விளம்பரம் இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் தியேட்டர் பக்கம் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு இருக்குது. அப்படின்றப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் முகம் தெரியாத நடிகர்களை வச்சு ஒரு படத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்றப்போ அந்த படத்தை சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா டேரக்டருக்கும் இருந்திருக்கும். இருந்தாலும் அதுக்கான என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்? ஸ்ட்ரகிளாக ஒன்றும் ஃபேஸ் பண்ணல. எல்லாம் சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால. பட் படம் முடிச்சுட்டு இந்த பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருந்துச்சு. பட் எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. அப்புறம் இன்னொன்றுங்க, இப்போ ஒரு காடுன்னா எல்லா செடியும் இருக்கணும். ஆலமரம் மட்டுமே இருக்க முடியாது, தேக்கு மரம் மட்டுமே இருக்க முடியாது. குட்டி குட்டி செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. இண்டஸ்ட்ரியும் அப்படி தானே. இண்டஸ்ட்ரியில் பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட்டு, அது ஒன்று வரணும். பட் ஒரு சின்ன படம், உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு படம், வாழ்வுக்கு நெருக்கமான படம், அதுவும் அவசியம் இல்லை. ஒரே மாதிரி சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு ஹோட்டலுக்கு போனால் மெனுவில் எத்தனை வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம சினிமா தியேட்டருக்கு போனாலும் ஒரு வெரைட்டி இருக்கணும்ல. ஸோ இந்த வெரைட்டியும் தேவை. இது வந்து இன்னும் சொல்ல போனால் ஆரோக்கியமான சத்துணவு நான் கொடுத்துருக்கேன். ஓகே சார், இப்போ வந்து ஸோ எங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு சத்துணவு கொடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான உணவுகளை பரிமாற காத்துட்டு இருக்கீங்க சார் திரையுலகத்தில்? நிச்சயமாக வேறு வேறு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு படம் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. ஒரு படம் எடுத்துகிட்டு மனசு திருப்பியா அடுத்த படம் வந்து வேற ஒன்றா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டுங்க. பட் எந்த படமாக இருந்தாலும் தவறான படம் எடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய அடிப்படையான கொள்கை. சமூகத்துக்கு தவறான படம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இந்த ரயில் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் கொடுத்துச்சு? ரொம்ப மனநிறைவான அனுபவம், மிக மகிழ்ச்சியான அனுபவம். ஒரு ஜன்னலோர சீட் கிடச்சி ஒரு மலைப்பாதையில் ஒரு ரயில் போனால் எப்படி இருக்கும், ஒரு இனிமை கிடைக்கும் இல்லையா? அந்த இனிமை எனக்கு கொடுத்துருந்த இப்போ ரயில் பயணம். சார், இப்போ வந்து நம்ம திரையுலகத்துக்கு நீங்கள் உள்ளே வரும்பொழுதே ஒரு ரைட்டராக உள்ளே வந்தீங்க. இப்போ வந்து டேரக்டர் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு ரைட்டராகவும் டேரக்டராகவும் இந்த சினிமா உலகம் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் என்ன சொல்லுவீங்க சார்? டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறத சரியான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது அடிப்படையிலே எனக்கு இருக்கிற விஷயம்தான். நான் வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கேன். ஒரு பத்திரிகையில் சப் எடிட்டராக வேலை செஞ்சேன். பத்திரிகையாளர் தான் அடிப்படையில். நான் உங்களை மாதிரி மீடியா பர்சன். அதுக்கப்புறம் தொலைக்காட்சி தொடர்கள் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு எழுதினேன். இப்போ சினிமா இயக்கியிருக்கேன். இது படிப்படியான வளர்ச்சி. தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிறத நான் கற்றுக்கிட்ட பாடம். நீங்கள் வந்து லேர்னிங் ப்ராசஸ் நீங்கள் எப்போ நிப்பாட்டுறீங்களோ அப்போ தேங்கிடுவீங்க. ஒரு தண்ணியே இருக்குன்னா அது ஓடிட்டு இருந்தால் தான் அது ஹெல்த்தியாக இருக்கும். நின்றுட்டா அது வந்து பாசி பிடிச்சி இதாயிரும், கெட்டு போயிடும். ஸோ வளர்கிறதும் யோசிக்கிறதும் ரொம்ப முக்கியம்.
கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். வயசாக ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கும். பட் நம்மளுடைய மைண்ட் வந்து வயசாகாமல் தொடர்ந்து புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது பொதுவாகவே என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம். சூப்பர் சார். ஓகே. ஸோ பத்திரிகையாளரா இருந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து சினிமாக்குள்ள வந்தேன்னு சொன்னீங்க. இது எங்க ஆரம்பிச்சது இந்த எழுத்து அப்படின்ற பயணம்? எப்ப எங்க ஆரம்பிச்சது? அது திருமுருகன் சார் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ம். நான் ஒரு தொடர் எழுதியிருந்தேன். ம். ஒரு தொடர் கதை எழுதியிருந்தேன். அதை வந்து ஒரு குறுந்தொடராக தயாரித்தாங்க மின்பிம்பங்கள் நிறுவனம். அதுக்கு வந்து நான் ஒரு தொடர் வந்து என்னுடைய கதையை செலக்ட் பண்ணாங்க. ம். அந்த கதை வந்து நல்ல வரவேற்பு பெற்றது. அதனுடைய இயக்குனர் வந்து திருமுருகன். அவருக்கு என்னுடைய ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து அவர் சீரியல் பண்ணும்போது என்னை தன்னுடைய ரைட்டராக ஸ்வீகரிச்சுக்கிட்டார். திருமுருகன் சினிமா இயக்க போனார், எம்டன் மகன் இயக்குனார். அதுக்கு நான் ரைட்டர். சுசீந்திரன் முதல் படம் வெண்ணிலா கபடிக்குள்ள அதுக்கு நான் ரைட்டர். அப்படி உள்ள வந்துட்டேன் சினிமாக்குள்ள. ஓகே சார். எம்டன் மகன் சொன்னோன்னு தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் இல்லாத ஒரு சந்தேகம் இப்போ வந்தது. எங்கேயோ பார்த்துருக்கமே சார் ரொம்ப நெருக்கமா அப்படின்னு. ஏதாவது படங்களா நடிச்சிருக்கீங்களா சார் நீங்க? எம்டன் மகன்ல வந்து நான் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். பாத்தீங்களா ஒரு சார்? பெரியவர் சாக கிடப்பாரு, ஆ, சாக மாட்டார், இழுத்துக்கிட்டே கிடப்பாரு. ஒரு டாக்டரை கூட்டு வருவாங்க. அவர் வில்லேஜ் டாக்டர், ஒரு அரகுர ஆமா. டாக்டர். அவர் வந்து பார்த்துட்டு தாங்க ஒரு ஒண்ணும். டைலாக் அதுக்கு அந்த சீன் நான் தான் டாக்டராக நடித்தேன். ஓகே சார். அதுக்கப்புறம் ஏன் சார் உங்களுடைய நடிப்பு பயணத்தை வந்து தொடரல நீங்க? அது ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. அதாவது Accident. சென்னையிலேருந்து வர வேண்டிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரல. ஓகே. யாரையாவது பிடிக்கும் போது நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். சார் வாங்க சார் நீங்கள் நடிங்க. ஐயோ அப்படின்னேன். இல்லை நடிங்க அப்படின்ட்டு திருமுருகனுங்கிறதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நடிச்சிட்டேன். ஓகே. அவ்வளோதான். அதே மாதிரி சுசீந்திரன் வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள பண்ணும்போது ஒரு நாள் நீங்கள் 3 மணிக்கு வாங்கன்னாரு. நைட்டு 2 மணி ஏதோ ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் ஷூட்டிங். இன்னத்துக்கு கூப்பிட்றாங்க. டயலாக் கரெக்ஷன் கூட ஒன்றும் இல்லை. போனேன் சார் வெள்ளை சட்டை போட்டு அவங்க உட்காருங்க. என்னென்னா ரெஃபரியாக வாங்கன்னு ஒரு 2 ஷாட் எடுத்தார். ஏங்க அப்படின்னேன். இல்லை சார் நீங்கள் படத்தில் இருக்கீங்க, உங்களை முகத்தை காமிக்க ஆசைப்படுறேன், நில்லுங்கன்னாரு. ஒரு 2 ஷாட் நடித்தேன். என்னென்னா நான் முகம் காட்டின 2 படமே ஹிட்டு. நீங்க நடிச்ச எல்லா விஷயங்களும் ஹிட்டா இருக்கும் பொழுது ரயில்லயும் ஒரு ஃபேஸ் காட்டிட்டு போயிருக்கலாமே சார் நீங்க. கான்சன்ட்ரேஷன் வந்து Miss ஆயிடும். டைரக்ஷன். நடிப்பு என்னுடைய வேலை இல்லை, எழுத்து என்னுடைய வேலை. அடிப்படையில் நான் எப்போவுமே ஒரு எழுத்தாளன் தான். இயக்கம்ங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ உங்களோட பயணம் வந்துட்டு சின்ன திரையில நீங்க கதை எழுத ஆரம்பிச்சு, அதை வெள்ளித்திரையிலையும் கதை எழுத ஆரம்பிச்சீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள், கஷ்டங்கள் இருக்கு? சின்ன திரையில் கொஞ்சம் சுதந்திரம் அதிகம். ம். ஒரு சீன் டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் பல பக்கங்களுக்கு அதை எழுதலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும், சுவாரஸ்யமாக கொடுக்கணும், ரிப்பீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒரு நல்லா எழுதக்கூடிய ஆளுக்கு அது ஒரு பெரிய களம் சீரியல். பட் சினிமா வந்து குறுகிய ஒரு அதிகபட்சம் ஒரு சீன் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. ஆடியன்ஸ் போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு, கேப்சியூல் வடிவத்தில் சொல்ல வேண்டியிருக்கு, ஆனால் பவர்ஃபுல்லாக சொல்ல வேண்டியிருக்கு. ம். ஸோ சேலஞ்சஸ் வந்து சினிமா ரைட்டிங்கில் அதிகம். அதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சீரியல் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் ஓடும். ஆடியன்ஸ் வந்து போர் அடிக்கும் போது சீரியல் முடிஞ்சிடும். ஆனால் சினிமா ஒரு 2 மணி நேரம் உங்களை கட்டி போட்டு வைக்கணும். அந்த 2 மணி நேரமும் நீங்கள் கிரிப்பை வைக்கணும். போர் ஸோ அடிக்காம. அதுக்கான மெனக்கடல் கூடுதல் சினிமாவுக்கு. கண்டிப்பா சார். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த கொடுத்தாதான் அந்த சினிமா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே அதை எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றப்போ பேசாம ரயில் படத்தில் நம்ம எழுதிட்டு ரிலாக்ஸாக அந்த பக்கம் போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்காம டைரக்ஷன் அப்படின்னு எடுத்து நிறைய வேலைகளும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுகளும் இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா அப்போ யோசிச்சிங்களா சார் பேசாம நம்ம வந்து எழுதி மட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா நீங்க? இல்லை, விருப்பப்பட்டு நாங்கள் செய்கிறோம். ஓகே. நம்ம விருப்பப்படுறோம். நம்ம ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. விருப்பப்பட்டு செய்கிறோம். விருப்பப்பட்டு செய்யும்போது அதில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சு தான் செய்கிறோம். ஸோ வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் தானே பண்ணுவோம். அதை வந்து நம்ம சலிச்சுக்கிற கூடாதுல்ல. வாழ்க்கையே அப்படி தானேங்க. வந்துட்டோம், கஷ்டங்கள் இல்லாமலாம் இல்லை, பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, அதை தாண்டி வாழ்கிறோம்ல. எல்லாமே அதான் சின்ன சின்ன செயல்குள்ள கூட அப்படி தான். நீங்கள் மெட்ராஸில் பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சங்கடம்லாம் இருக்குல்ல, டிராஃபிக்கில் நிற்கிறது, வெயிலில். ஸோ எல்லாமே உங்களுக்கு கஷ்டங்களோடு கூடியது தானே வாழ்க்கை. அதை ஈஸியாக எடுத்துகிட்டு பாஸ் பண்ணி போயிட வேண்டியதான். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதே மாதிரி வந்து உங்களுடைய எழுத்துக்களை வந்து தமிழ் படங்கள்ல நாங்கெல்லாம் கொண்டாடினது போக வந்து ஃபாரின் கண்ட்ரில இருக்க யாராவது தமிழ் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய எழுத்து அங்கேயும் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா அவதாரில் அவ்வளோ அழகா வந்து உங்களுடைய டயலாக்ஸ் ஒன்றும் செம்மையா அந்த சீனுக்கு மேட்சா இருந்தது. ஸோ அதோடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது சார் உங்களுக்கு? அது கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த படம், அந்த படமே அவங்க முதல்ல சொல்லலை. அது வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரியான படைப்புகளுக்கு. ஒரு படம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது இந்த படம்ன்றது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். ஓகே. அப்புறம் விஷுவல் அவங்க காட்டவே மாட்டாங்க. அது ஒரு தனி அனுபவம். அது ஆடியோ மட்டும் கேட்டுட்டு எழுதணும், பாவங்களோடு எழுதணும். அதில் அப்புறம் என்ன, அந்த அவதார் படம் வந்து ரொம்ப பொயட்டிக்கான ஒரு படம். நீங்கள் குடும்ப உறவுகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு படம். குடும்பம் தான் மையம் அவதார் படத்தில். ஸோ எனக்கு அது ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு மனசுக்கு. அப்புறம் சில இடங்களில் வந்து ரொம்ப பொயட்டிக் டயலாக்ஸ் இருந்துச்சு இங்கிலீஷ்லேயே.
ஸோ அந்த தமிழில் அதே உணர்வுகளோடு எழுதுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. நான் அதை எழுதினேன். என்னுடைய ஃப்ரெண்டு நான் சொன்னேன் இல்லையா, அகிலாஷ் ஸ்ரீதரன், அவங்க தான் என்னுடைய ரைட்டிங்கில் ஹெல்ப்பாக இருக்காங்க. அவங்களும் இருந்தாங்க. அவங்க இங்கிலீஷில் என்னை விட கொஞ்சம் திறமசாலி. ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எழுதினேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ரொம்ப பெரிய பாராட்டு கிடைச்சது எனக்கு. அப்ப எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு அவதார் படத்துக்கு தான் நம்ம வந்து இல்லை, அது ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லிட்டேன். முதல்ல சஸ்பென்ஸாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சொல்லிட்டேன். ஓகே சார். இப்போ வந்து படங்களுக்கு வந்து கதை விவாதத்துக்குன்னு போகும் இல்லையா? இப்போ கதை விவாதிக்க போகும்போது வந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து மாற்றம் கூட தெரிவிப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து நிறைய படங்களில் வந்து டைலாக் வந்துட்டு இதை மாற்றுங்க சார், அதை மாற்றுங்கன்னு டேரக்டர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சார்? இல்லை, நான் டைரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இன்னொன்று என் நண்பர்கள் தான் டைரக்டர் இருந்தாங்க. ஸோ அவங்க மாற்றுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் கொஞ்சம் பேசுவேன். பட் அவங்க சொல்லும்போது என்னை அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, நான் உடனே மாற்றிடுவேன். எனக்கு ஈகோவெல்லாம் கிடையாது. ஈகோ இருந்தால் நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது. டைரக்டருங்கிறவர், இந்த சினிமா வந்து டைரக்டரோட மீடியம். டைரக்டர் தான் கேப்டன், அவர் வேட தான் ஃபைனல். நம்ம வந்து சப்போர்ட் தான் பண்ணணும் டைரக்டருக்கு. ஸோ அவர் எனக்கு இதுதான் வேணும்னு அவர் கேட்கும்போது ஓகேன்னு அதை கொடுக்குறது தான் ஒரு எழுத்தாளராக ஒரு நம்மளுடைய கடமை. அது ரொம்ப தப்பாக இருக்குது, இது ஒட்டாது, இதில் இது சிங்க் ஆகாதுங்கும் போது நம்ம வாதாடலாம். அவர் மைண்டில் ஒன்று இருக்கும், இல்லை இது சிங்க் நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் எழுதி கொடுங்கன்னா நம்ம எழுதி கொடுத்தே ஆகணும். அப்படி தான் வேலை செய்ய முடியும். அப்படி தான் வேலை செஞ்சுருக்கேன் நான். இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்துக்காக யார்கிட்ட இருந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சது? நிறைய பேர் எல்லாரையும் சொல்ல முடியாது. பட் குறிப்பிட்ட சில பேரை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் பார்த்துட்டு ரொம்ப சோல்ஃபுல்லான மூவியாக இருக்குது, படத்தில் எல்லோரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணார். ரொம்ப சோல்ஃபுல் மூவின்னு சொன்னார். ஜெய்பீம் வேட்டையெல்லாம் பண்ணுறாரு ஞானவேல், அவர் பார்த்தாரு. ஆத்மார்த்தமான படம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவர் ஃபேஸ்புக்கில் எழுதினார், பைட்டெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் சுப்பிரமணிய சிவான்னு ஒரு இயக்குனர் இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் பேசினார் இந்த படம் பார்த்துட்டு. திருமுருகன் பார்த்தாரு. சுசீந்திரன் பார்த்துட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார், நான் சொன்னேன் நீங்கள் தான் எனக்கு சினிமாவில் ரோல் அப்படின்னு சொன்னேன், ரோல் மாடல். இல்லை சார் நீங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் பத்ரின்னு என்னுடைய நண்பர் டைரக்டர், அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் பாராட்டினார். அப்புறம் வசந்த பாலன் சார் பாராட்டினார். அப்புறம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரிசாவுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனில் மிக முக்கியமான பொறுப்பில், தலைமை பொறுப்பில் இருந்தவர். அவர் படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து, பாஸ்கர் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்து நான் 4 முறை அழுதேன் இன்டர்வலுக்கு அப்புறம், எனக்கு உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு பெரிய பேரன்பை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அற்புதமான படம்னு பாராட்டிட்டு போனார். அப்புறம் சிம்புதேவன் இருக்கார் இல்லையா, சிம்புதேவன் என்னுடைய ரொம்ப நாள் நண்பர். அவருடைய புலிகேசி ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் கொடுத்து படிக்க சொன்னார். என்னுடைய நாங்கள் 2 பேரும் ஒன்றா பணிபுரிஞ்சோம். ஸோ அவருடைய ஒவ்வொரு படத்தோட ஸ்கிரிப்டுக்கும் என்கிட்ட பேசுவார். அதனால் அவர் இந்த படத்தை முதல்ல பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து என்னை ஹக் பண்ணி ரொம்ப பாராட்டிட்டு அவர் ஒரு முக்கியமான இந்த படத்தை வந்து எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், ரொம்ப நல்ல படம் அப்படின்னு நெகிழ்ந்து போய் சொன்னார். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லணும் நான். ஸோ ரயில் படம் வந்து சூப்பர் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வந்து வச்சுருக்கீங்க சார்? ஒரு 3 நாட்டு யோசிச்சு வச்சுருக்கேன், ஸ்கிரிப்ட் பண்ணணும். அதில் ஒன்று என்னை ரொம்ப கவருது, உடனே அந்த வேலையை செய்யணும். இப்போ படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. இந்த பரபரப்புகள் ஓஞ்ச உடனே ஸ்கிரிப்டில் உட்காந்துருவேன். ரொம்ப நல்ல படத்தை கொடுக்கணும்னு நம்புகிறேன், கொடுக்கணும்னு விரும்புகிறேன். சூப்பர் சார். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து உங்களுடைய எல்லா படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். ஜெயா டிவி நேயர்களுக்கும் உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.